MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. This festive season, travel the world with Grand Royal Tours. துலாம் ராசிக்கு டைம் 2025 நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன துலாம் ராசி இந்த தடவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சி போயிருந்துடும். கெஜெட்டோடையே உட்கார்றது, இந்த ஃபோனோட உட்கார்றது, லேப்டாப்போடு உட்கார்றது அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பெரும்பாலான துலாமில் இருக்கவங்க ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பீங்க. சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சிதறி இருந்திருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கிறது துலாமுக்கு நல்லது. நீங்களே ரொம்ப சூஸியாக தான் இருப்பீங்க. துலாம் ராசிக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. மனசை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர தெரிஞ்சுக்கணும். லிமிட்டேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ் செட் பண்ண தெரியணும். இதுதான் என்னுடைய பவுண்ட்ரி, இந்த லிமிட்டுக்குள்ளே நீயும் வராத நானும் வரமாட்டேங்கிற மாதிரியான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ப்ரொடெக்டடாகவே பாதுகாப்பாகவே உங்களுக்கு போகும். துலாம் ராசியில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது பண்ணுறதே இல்லை. மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்குறது, ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே இந்த 2026 துலாம் போகணும். உங்களுக்கு அந்த ஆர்ட் ரிலேட்டடான கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு லக்கு தான். அதெல்லாம் பேருதவியாகவே இருக்கும். எனக்கு லைஃப் ரொம்ப போர்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எதுலேயுமே நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை கமிட்டடாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். துலாம் ராசியில் இருக்கவங்க நரசிம்மரோடைய கவச ஸ்லோகங்கள் கேட்குறது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். ஏன்னா துலாமில் இருக்கவங்களுக்கு மனசு ஃபுல்லாக பயம், ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கவே தெரியாது. இது பயமான்னு கேட்டாலே உங்களுக்கு கோபம் வந்துடும். துலாமுக்கு எதிரி தானே தான் எதிரி. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். சனீஸ்வரரே ஃப்ரெண்டாக இருக்கப்போ அப்படின்னா என்ன, உழைப்பை போடணும் அப்படிங்கிறது தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தான் துலாமுக்கு பிரதானமான விஷயமே. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு துலாம் ராசி செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செயல்பாடு பண்ணுறீங்களோ 100% க்ரோத், வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்கு டைம் 2025 நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன துலாம் ராசி இந்த தடவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சி போயிருந்திருக்கும். ஒரு ஐசோலேஷனுக்குள்ளே அந்த மாதிரி போயிருந்திருப்பீங்க. கெஜெட்ஸ் ஹேண்டலிங், கெஜெட்டோடையே உட்கார்றது, இந்த ஃபோனோட உட்கார்றது, லேப்டாப்போடு உட்கார்றது அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பெரும்பாலான துலாமில் இருக்கவங்க ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பீங்க. சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சிதறி இருந்திருக்கும். துலாமுக்கு இந்த 2026 சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் துலாம் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட தான் நீங்கள் ஃபோக்கஸே பண்ணணும். வெளியில் ஃப்ரெண்ட்ஸு பாதி பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறக்கு, அதாவது உங்களுடைய திசை திருப்பறக்கு, உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறக்கு இப்படி தான் இருப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பெரும்பாலான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது காட்டுது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கிறது துலாமுக்கு நல்லது. நீங்களே ரொம்ப சூஸியாக தான் இருப்பீங்க. துலாம் ராசிக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் தோன்றக்கூடாத சிந்தனைகள் எல்லாம் துலாமுக்கு தோன்றக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. அந்த தோன்றக்கூடாத சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னா, மனசலைப்பாயிருது. மனசை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர தெரிஞ்சுக்கணும். லிமிட்டேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ் செட் பண்ண தெரியணும். இதுதான் என்னுடைய பவுண்ட்ரி, இந்த லிமிட்டுக்குள்ளே நீயும் வராத நானும் வரமாட்டேங்கிற மாதிரியான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ப்ரொடெக்டடாகவே பாதுகாப்பாகவே உங்களுக்கு போகும். துலாமுக்கு இந்த 2026 பாதுகாப்பு ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கண், உங்களுடைய பல், உங்களுடைய ஸ்கின்னு, இது எல்லாத்துலேயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க, அந்த ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது. முக்கியமாக துலாமில் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவீங்க, இப்போ உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். துலாம் ராசியில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது பண்ணுறதே இல்லை. மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்குறது, ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே இந்த 2026 துலாம் போகணும். இதை தான் நீங்கள் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாகவே எடுக்கணும். நான் ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே கரெக்டாக நான் போயிடுவேன் அப்படின்னு. இந்த ப்ராக்டிஸ்குள்ளே நீங்கள் வரணும். துலாமுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கரெக்டாக ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ துலாமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் போயிடணும். அது என்ன கிளாஸாக வேணாலும் இருக்கட்டும், குக்கரி கிளாஸாக இருக்கட்டும், ஆர்ட் கிளாஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும். ஆனால் அந்த ரொட்டீன் மிஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு அந்த ஆர்ட் ரிலேட்டடான கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு லக்கு தான். அதெல்லாம் பேருதவியாகவே இருக்கும். எந்த ஒரு துலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், ஆர்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட உறுதுணையாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்கீங்க.
எந்த ஒரு துலாம் வந்து எனக்கு லைஃப் ரொம்ப போர்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை கமிட்டடாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளார துலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இதுதான் துலாம்க்கு இருக்கக்கூடிய குழப்பமே. துலாம் ராசியில் இருக்கவங்க இப்போ தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும். இது இல்லை இன்னொன்று செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அப்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது துலாமில் அதில் சுவாதி நட்சத்திரமும் இருக்குது. அந்த சுவாதி நட்சத்திரம் என்ன பண்ணும், எக்ஸஸாக திங்க் பண்ண வைக்கிற வேலையெல்லாம் பண்ணும். அதாவது எப்போவுமே ராகுவோடைய அமைப்பு என்ன, இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போது அந்த ராகுவோட எஃபர்ட் போட்டார் இல்லையா, அந்த எஃபர்ட் வந்து துலாம் போடணும். அந்த எஃபர்ட் போடுறது, சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணுறது, அதாவது நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிடணும். துலாம் ராசியில் இருக்கவங்க நரசிம்மரோடைய கவச ஸ்லோகங்கள் கேட்குறது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். ஏன்னா துலாமில் இருக்கவங்களுக்கு மனசு ஃபுல்லாக பயம், ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கவே தெரியாது. இது பயமான்னு கேட்டாலே உங்களுக்கு கோபம் வந்துடும். யாரும் குறை பேசிடக்கூடாது, ஃபெயிலியர் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னா சக்ஸஸே ஆக முடியாது. ஸோ அந்த ஃபெயிலியரை சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும், முயற்சிகள் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே கடந்து போய்க்கணும். ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் துலாமுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் திரும்ப அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன் ஆனால் அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் புலம்பிகிட்டே இருந்திருப்பீங்க. 2026 எப்படி இருக்கணும்னா லிமிட்டேஷன்ஸ் செட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது துலாமுக்கு, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறைய வேலைகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக எடுத்து பண்ணிட்டீங்கனாலே உங்களை விட ஒரு பெஸ்ட்டு யாருமே கிடையாது. ஏன்னா துலாமுக்கு சனி ஃப்ரெண்டு, யாருக்கு ஃப்ரெண்டோ இல்லையோ துலாமுக்கு சனி ஃப்ரெண்டுங்கிறப்போ ஒரு சனீஸ்வரரையோ ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு உண்டு. அப்போ நீங்களே தான் உங்களுக்கு சூனியம் வச்சுப்பீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வெளியிலேருந்து யாருமே கெட்டது பண்ண தேவையே இல்லை. துலாமுக்கு எதிரி தானே தான் எதிரி. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். சனீஸ்வரரே ஃப்ரெண்டாக இருக்கப்போ அப்படின்னா என்ன, உழைப்பை போடணும் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது துலாமுக்கு எப்போவுமே உண்டு. ஸோ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து துலாமுக்கு பிரதானமான விஷயமே. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு துலாம் ராசி செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செயல்பாடு பண்ணுறீங்களோ 100% க்ரோத், வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது எப்படின்னா, சும்மா லைஃப் பார்ட்னர்கிட்டயே எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகணும் துலாமில் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களோட இண்டிபெண்டன்ஸ்களை யார் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க உங்களை எந்த அளவுக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங்லேயே பெரும்பாலான துலாம் இருப்பீங்க. அந்த அட்டென்ஷன் சீக்கிங்லாம் இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்துட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே ஒன்று வராது. பெரும்பாலான துலாமில் இருக்கவங்கள கூப்பிட்டு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துலாமில் இருக்கவங்களுக்கு 2025 நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்ததாக சொன்னாங்க. ஏன் டிவோர்ஸ் கேசஸ் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுனா சரியாகக்கூடியது. துலாமுக்கு வந்து குறைகளை டைரெக்டாக சொன்னாலும் பிடிக்காது, குறை சொல்கிற மாதிரி அட்வைஸ் சொல்கிற மாதிரி வந்தாலும் துலாமுக்கு பிடிக்காது. இந்த லிசனிங் ரொம்ப அவசியம். ஏன்னா குரு பகை எப்போவுமே துலாமுக்கு. குரு பகைனா என்ன, யார் சொன்னாலும் மென்டராக யார் வந்து சொன்னாலும் கேட்காது. ஆனால் சனி ஃப்ரெண்டுன்னு சொன்னல, ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க வந்து சொன்னால் கேட்கும். அப்போது யாரோ ஒருத்தங்க சொல்கிற நல்ல விஷயங்களை லிசன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லிசன் பண்ணி என்ன நம்மக்கிட்ட ஒரு குறைபாடு இருந்துச்சு, அந்த குறைபாடு கிடையாது, அது ஜஸ்ட்டு வந்து ஒரு கேப்பு, அந்த கேப்பை பேசி சரி பண்ணிட்டாலே துலாம் அமையிற மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை யாருக்குமே அமையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அட்ஜஸ்ட்டுங்கிறது என்னது, அப்போ என்ன எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுட்டு போகிறது அப்படின்னா சகிப்புத்தன்மையெல்லாம் அந்தளவுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் துலாமுக்கு. துலாமாக நினச்சிக்கும் நான் சகிச்சுட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அனுசரித்து, கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்டுங்கிற விஷயத்தை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு துலாமுக்கு இருக்குன்னா, உங்களை மாதிரி ஒரு ஹாப்பி மேரிட் கப்புள் அப்படிங்கிறது துலாத்தை தாண்டி யாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே துலாம் கேட்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே சூரியன் நீசம் துலாமில் சூரியன் நீசம் அப்படிங்கிறப்போ அந்த அத்தாரிட்டி ஃபிகராக யார் வந்தாலும் ஒரு அப்பப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னர், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதோட துலாமில் இருக்கவங்க வந்து தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நல்லா வேலை செய்யும்.
ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாத்துக்கு உண்டு. துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். உங்களை பார்த்து நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி மாதிரி தான் துலாமில் இருக்கவங்க, எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடியவங்க. என்ன அப்படின்னா சில நளினங்கள் மிஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அந்த நளினங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொன்னேன், குறைகள் சொல்கிறாங்கன்னா கேட்டு அதை சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் பார்த்துக்கிறேன்னா திருப்பி ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். துலாம் எந்த துலாமே தனிச்சு தொழில் தொடங்குறீங்க, தனிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா செட் ஆகாது. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருந்தால் மட்டுமே க்ரோத். அந்த பார்ட்னர்ஷிப் தெளிவாக இருக்கணும். யார் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, இல்லை நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், என் லைஃப் பார்ட்னரையே நான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கலாமா அப்படின்னா அது சுய ஜாதகங்களை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பெரும்பாலான துலாத்தில் இருக்கவங்களுக்கு 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எனக்கு இது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலுமே நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரே மனநிலைமையில் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். துலாமில் இருக்கவங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சிங்கப்பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. நரசிம்மர் வழிபாடு பண்ண லக்ஷ்மி வழிபாடு பண்ண சுபிக்ஷம் அப்படிங்கிறது துலாமுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ துலாம் ராசியில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறது, லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து துலாம் ராசி பெண்களுக்கு வந்து பெரிய ஒரு சுபிக்ஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் கொடுத்து ஒரு growth கொடுக்கும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555 0030 222. This festive season, travel the world with Grand Royal Tours.